கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில மாதம் 24/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இந்த நவமி திதியில் முடிந்தளவு உற்றார் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் கொஞ்சம் பேதம் பார்க்காமல் பழகுவது அவசியமாகிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் கடும் சொற்களை பேசாமல் நண்பர்களாக்குவதற்கான முயற்சி செய்தீர்களானால் இந்த நவமி திதியில் உகந்த நாளாக கருதப்படும். இல்லைன்னா தேவையில்லாத சில பேதங்களும் சில பகைமைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இந்த நவமி திதியில் முடிந்தளவு கொஞ்சம் எல்லோரிடமும் நன்றாக பழகுவது அவசியமாகிறது. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்வதற்கும் பெயர் சூட்டுவதற்கும் மேலும் விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் கும்பாபிஷேகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் உகந்த நாளாக அமைப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பதற்கும் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில காரியங்கள் நன்மை முடிவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே இந்த நவமி திதியில் சுபகோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு நன்மை பயக்கும் காரியமாக முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். முடிந்தளவு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் சதயம் நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் பொறுமையாகவும் செய்வது அவசியமாகிறது. இந்த சந்திரா அஷ்டம காலங்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் சில கோபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில்களில் கொஞ்சம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருப்பதாகவும் அறியப்படுகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் இந்த கௌரி நல்ல நேரங்களில் கொஞ்சம் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 12 மணி வரைகளும். இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக இன்று இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி சிகிச்சை செய்வதற்கும் ஆபரேஷன் செய்வதற்கும் உகந்த நாளாக இந்த சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த கருவிகளை சீரமைப்பதற்கும் புதிய கருவிகளை வாங்குவதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம்.
மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் ஏதாவது தொழில் சார்ந்து சிறு கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான ஏதாவது கிரைய செலவுக்காக சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொண்டீர்களானால் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக தொழிலில் கலெக்ஷன் ஆகாமல் இருந்த வருமானங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று தாயாரின் உடல் நலன் கருதி ஏதாவது சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதை தாரை. இந்த வதை தாரையில் முடிந்தளவு இன்று யாரிடமும் தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பிறருடன் இன்று ஏதாவது பேசும் பேச்சுகளால் சிறு வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய ஒரு வேலை செய்வதற்கு ஒரு முறை பலமுறை யோசனை செய்வது அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று நண்பர்களை கொஞ்சம் கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது திடீர் பயணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள், அதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் மிகவும் குறைவானதாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் சில தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும் தொழிற்சாலைகளில் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கவன சிதறல் இல்லாமலும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் விரய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் மூத்த அதிகாரிகளால் பணியில் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று கணவன் மனைவியை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் இருந்தால் இன்று குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது கருவுற்றிருக்கும் பெண்கள் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை. இந்த மித்திரத்தாரையில் முதல் திருமணம் விவகாரத்தாகி சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நடக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து கைகூடி திருமணம் விரைவில் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் கொஞ்சம் நல்லபடியாக வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முடிந்த அளவு இன்று சுப விரய செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதோ அல்லது ஒரு நிலத்தில் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அவசியமாகிறது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காசு உங்களை விட்டு போகாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகளுக்கான ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால்
இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். முடிந்தளவு இன்று குலதெய்வம் கோயில்களுக்கு நீங்கள் வேண்டுதல் பரிகாரங்கள் ஏதாவது செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமாக நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான ஒரு நாளாக அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு லீகலா ஒப்பீனியனா பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்களும் வருங்காலத்தில் அந்த பணம் வர முடியாத ஒரு கலெக்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு எந்த ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அமௌண்ட் கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் நிறைய லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணம் சார்ந்து வியாபாரம் தொழில் சம்பந்தமாக பயணம் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்க அந்த காரியங்கள் செய்தீர்களானால் தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று விடாமுயற்சியாக லாபங்கள் நீங்கள் செய்யும் விடாமுயற்சியின் மூலம் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் புதிய வாடிக்கையாளர்களை இன்று கவர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இளைய சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு சிறு நல்ல உதவிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இளைய சகோதரர்கள் மூலம் ஏதாவது அவர்களுடைய உறவினர்கள் மூலமும் இன்று ஏதாவது ஒரு வருமானம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. இருந்தாலும் சில காரியங்களை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் உங்களுக்கு ஏதாவது சிறு பிரச்சனைகள் வருங்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது இதை எனக்கு தெரியும் சொல்லி ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களை ஏமாற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இல்லை. முடிந்தளவு இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க எதிர்பார்த்த லாபங்கள் குறைவானதாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று நீங்கள் எந்த நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் உகந்த நாளாக அமைகிறது. ஏதாவது முதல் பிரான்ச் ஓபன் பண்ணிட்டு இரண்டாம் பிரான்ச் சார்ந்து ஏதாவது நிலங்கள் பார்ப்பதற்கும் அல்லது தொழிலின் புதிய யுக்திகளை கையாளுவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இன்று வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் கலெக்ஷன் ஆகாமல் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று ஏதாவது சுப விரய செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் நகை புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தாயாரின் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் தாயாரில் ஏதாவது ஒரு அவர்கள் மூலம் இன்று வருமானம் தரும் சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் தாயார் ஏதாவது பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது ஏதாவது அமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா இன்று மெச்சூரிட்டி ஆகி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறுப்பினர்கள் இன்று உங்களுடைய பேச்சியை ரசித்து கேட்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வியாபாரத்தில் கொஞ்சம் வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று சக ஊழியர்களிடம் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மிதுனராசி நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு இந்த தொலைதூர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அதே போல் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் வண்டி வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. விவசாயிகளை பொறுத்தவரை விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று ஏதாவது விவசாய நிலத்தில் நடக்கும் போதோ அல்லது வேறெங்கும் செல்லும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சிறு செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் வளர்ப்பு பிரயாணிகளால் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக செய்வது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து இன்று உங்களுக்கு சேமதாரை நடப்பதால் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு முன்பொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை சிறு உபதைகள் கொடுப்பதால் முடிந்தளவு கடனை கட்டுவது அவசியமாகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கூடிய விரைவில் கடனை கட்டுவது மிகவும் நல்லது. அப்படி கடனை கட்டினீங்கன்னா சீக்கிரமாக கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது.
மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் வெற்றி தருவதாகவும் உறுதியான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் இது அரங்கேற்றம் செய்வதற்கும் புதிய ஒரு செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும், ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் ஓவியங்கள் வரைவது அல்லது இசை பயிற்சியில் இசையை தேர்ந்தவர்கள் இன்று அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது தக்க மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் சிறு முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், தொழிலை நீங்கள் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூணாவது சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், மூதாதையர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு தொழில்களிலிருந்து சக வருமானங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை, இந்த பிரத்யோகத்தாரையில் வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அதை சார்ந்து ஏதாவது ஒரு உடல் உபதைகள் வந்து மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகளை உங்கள் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடமும் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழக வேண்டும். அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் அன்பான வார்த்தைகளையும் மென்மையான வார்த்தைகளையும் பயன்படுத்தினீர்களால் இன்று மிகவும் உகந்த நாளாக கருதப்படும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்தளவு தேவையில்லாத சில வீண் விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வீண் விவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் முடிவில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மூணாவது சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியங்களையும் துணிந்து செய்தீர்களானால் அது வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் இன்று உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இசைக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இன்று ஏதாவது ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது பன்னாட்டு நிறுவனத்துடன் போட்டி போடும் நிலையும் சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகிறது. இன்று அதை சார்ந்து சிறு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இது ஏதாவது அரசு உதவி தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது குலதெய்வங்களை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அல்லது வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்பத்திற்கு சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். தொழிலை பொறுத்தவரை இன்று முதலீடுகள் போடுவதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக போடுவது அவசியமாகிறது. இன்று நீங்கள் முதலீடு போடும் அளவிற்கு லாபம் குறைவாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் வெளிநாடுகளிலிருந்து எதிர்பார்த்த பணவரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சில வீண் விரய செலவுகள் வந்தாலும் முடிவில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நண்பர்களை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் மூலம் சிறு உதவிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது தடை தாமதங்களாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% மட்டுமே ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் மீதி 50% எந்த ஒரு காரியங்களும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அண்டை வீட்டாரும் பக்கத்து வீட்டார்கிட்டையும் கொஞ்சம் சிறு சிறு பிணக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதை சார்ந்து வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது தேவையில்லாத சில நண்பர்கள் மூலம் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது ஒரு சுற்றுலா சென்று வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது திடீர் பிரயாணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு பிரயாணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பிரயாணங்கள் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உடல்நல கோளாறுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தேவையில்லாத மூத்த அதிகாரிகளிடம் சிலருக்கு ஏதாவது சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை முடிந்தளவு கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் தேவையில்லாத விவாதங்கள் செய்தீர்களானால் அது கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக காரிய தடைகள் இருந்தவர்களுக்கு இன்று தடை தாமதங்களையும் தாண்டி
இன்று திருமண பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வில்லங்கம் இல்லாத வீடு தொலைவி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது குத்தகை பாக்கியம் ஏதாவது வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் குத்தகை பாக்கி கண்டிப்பாக வரவேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் புதிய செயல்களை செயல்படுத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் இருப்பதால் முடிந்தளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இவர் ராகுவுடன் 7ஆம் பார்வையாக ராகை பார்ப்பதால் கொஞ்சம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் யாரையும் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் உங்க வீட்டில் கேதுவுடன் சேர்ந்திருப்பதாலும் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதில் சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் தொழிலை பொறுத்தவரை இன்று வரவுக்கேற்ப செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்று மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு சாதகமான நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது பண்டு இல்லாம வீடு பாதியிலேயே நின்று போயிருந்தா கூட அந்த பண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது பாதியில் நின்று போன கிரயங்கள் அதாவது டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்து கிரயம் பாதியிலேயே நின்று போயிருக்கோம். இன்று அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகி கிரயம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி உங்க பணத்தை நீங்கள் மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கடன் வாங்கும்போது உங்களுடைய நட்பு பாராட்டி வாங்குவாங்க, கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. முடிந்த அளவு இன்று பேப்பர்ஸ்ல டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக பண்ணை தொழிலில் மிகவும் ஒரு லாபம் குறைவாக இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழில் சார்ந்து பயணங்கள் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு இன்று நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் மந்தமாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ரியல் எஸ்டேட் சார்ந்து ஏதாவது மீடியேட்டர் ஒர்க் பண்றவர்களுக்கு தொழிலில் சில முன்னேற்றங்கள் இருப்பதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது.
மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று யாரை நம்பியும் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் அது பிற்காலத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டி போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் நல்லதாகிறது. நன்மை இல்லாமல் இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் இந்த சிலருக்கு அமையும், இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதும் புதிய தொழில்களில் அதாவது புதிய பிரான்ச்சுகள் ஓபன் செய்வதற்கான ஒரு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல இன்று இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழிலில் முதலீடுகள் செய்தீர்களானால் எதிர்பார்த்த லாபங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடை தாமதங்களா இருந்தாலும் அது எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது நகைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது நகை சேமிப்பு திட்டத்தில் ஏதாவது சீட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் இன்று ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழிலில் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படியே நீங்க கடன் வாங்கினீங்கன்னா பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை வாங்குங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏன்னா இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. மேலும் தொழிலில் இருந்த சில முடக்கங்கள் இன்று அதனால் சில ஏற்பட்ட சில நஷ்டங்களின் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் இன்று செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று யாருக்காவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பணி சுமை காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இன்று முடிந்தளவு விவசாயிகள் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிலருக்கு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று விவசாய கருவிகள் மூலம் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இந்த விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று யாராவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட பார்த்து நிதானமாக வெட்ட வேண்டும், இல்லாட்டி கையில காயம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது
ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது உடல்நிலை சார்ந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் கொஞ்சம் மென்மையாக பேசினீர்களானால் தொழிலில் ஏற்பட்ட முடக்கங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இன்று தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி இன்று சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு இன்று டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்ல கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்று கடனை கட்டுவது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த கடன்களை நீங்க கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தந்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் டாக்குமெண்டேஷனை படிச்சு பார்த்து அட்வான்ஸ் கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் தொழிலில் ஏற்பட்ட முடக்கங்கள் மூலமாக கொஞ்சம் துவண்டு கொண்டு இருப்பீர்கள். இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தவறாக இருந்தாலும் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்வதற்கு, பால் பண்ணைகள் தொழில் செய்வதற்கு, பால் வியாபாரம் தொழில் செய்வதற்கும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு புதிய நபர்களை, வயதில் மூத்த புதிய நபர்களை சந்தித்து ஏதாவது ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வயதில் முதிர்ந்தோரிடம் இன்று ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு சந்தித்த ஒரு நபரை, நண்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று குழந்தைகள் மூலம், குழந்தை ஏதாவது உங்களோட பசங்க அல்லது குழந்தை யாராவது வெளியூர் வெளிநாட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று தந்தையார் மூலம் சிலருக்கு வருமானம் தரும் நாளாகவும், மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தரும் நாளாகவும் அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை, இந்த பிரத்யோக தாரையில் சிலருக்கு தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில மன குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வீண் அலைச்சல் மூலம் சில உடல் உபதைகள் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்களை ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் பழகும் போது சில தேவையில்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ப்ரமோஷன்களுக்கு சில தடைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு
அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த தெரியாத இடங்களுக்கு சென்றீங்கன்னா தேவையில்லாத செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது ஒரு கணவன் மனைவியிடம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஒருத்தர் பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத விதண்டவாதம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் முக்கியமாக படுகிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று இன்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதைய சொத்துக்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை இன்று சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு செமினார் மூலம் அதாவது அவர்களுடைய தனி திறமை மேம்பட்டு சில பரிசுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு காரிய தடைகளை தாண்டி இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது டெண்டர் வேலை பார்த்து ஏதாவது அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக இன்று அதாவது அமௌண்ட் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் நாடுகளில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு மீடியாஸ்ல சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒருவர் அனுசரித்து ஒருவர் கலந்துரையாடல் செய்தீர்களால் அந்த காரியம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்த ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு தாயாரின் மூலம் சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் தன்னோட முன்னோர்கள் சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஏதாவது தேவையில்லாத கோர்ட் கேஸ் வழக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. சிலர் ஏதாவது ஒரு டெபுடேஷன் காரணமாக ஏதாவது வெளியூருக்கு மாற்றலாகி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் டெம்பரவரி டிரான்ஸ்பர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று தொழிலில் சில முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் சிலர் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது அவசியமாகிறது. நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அதை சிறு பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இதனால் சில மூத்த அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்றைய உறவினர்கள் பொறுத்தவரை நீங்க உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் நிதானத்துடனும் பேசுவது அவசியமாகிறது. இன்னைக்கு பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் ஏதாவது சில வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்களில் சில விரய செலவுகள் உங்க பாக்கெட்டில் இருந்தால் காலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது முடிந்தளவு கொஞ்சம் பாதுகாப்புடன் இயக்குவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீங்க கனரக வாகனங்களை முடிந்தளவு இரவு நேரத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே இயக்குவதற்காக இருந்தீர்களானால் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும் நண்பர்கள் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு பணியில் கொஞ்சம் கவனம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு உடம்பு முடியாட்டி லீவ் போட்டு கூட வீட்டுல இருங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும், தொழிலை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் மென்மையாக பேசினீர்கள் மட்டுமே தொழிலில் இன்று அதாவது லாபங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இதனால் சில வம்பு வழக்குகள் சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணைவியை ஒருவர் புரிந்து கொண்டு இருந்தீர்களால் இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாக அமையும். மேலும் கருவுற்றும் பெண்கள் எனக்காவது உடல் உபதைகள் என்றால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படி இல்லாட்டி நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதும் மிகவும் அவசியமாகிறது. நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பக்கவா டாக்குமெண்டேஷனை படிச்சு பார்த்துட்டு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் படிக்காம நீங்க பாட்டுக்கு அமௌண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அந்த அமௌண்ட் எங்கேயும் போகாம உங்ககிட்டயே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. என் கையில தான் காசே இல்லை, நான் எப்படி வீண் விரைய செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடனை வாங்கியாவது சில வீண் விரைய செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால நீங்க ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவிகள் செய்தீர்களானால் அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். உங்களுடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது உங்க கையில முடிந்த அளவு உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி யாருக்காவது சிறு உதவி, யாத்திரக்காரர்களுக்கு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி எடுப்பவர்களுக்கு
ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு ஒரு நன்மையில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சியில் சில காரிய தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தந்து நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு இன்று வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதற்கான தேதிகள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது இன்னைக்கு பாதியில நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது பைனான்ஸ் காரணமாக ஏதாவது பாதியிலேயே வீடு கட்டுறது நின்று போயிருக்கும், அது இன்று பைனான்ஸ் கிளியர் ஆகி இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் அதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. கால்நடைகள் மூலம் நீண்ட நாட்களாக கால்நடை வியாபாரம் செய்வர்களுக்கு நீண்ட நாட்களாக தொழிலில் சில மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வருமானம் தரும் நாளாகவும் அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை லாபம் வரும் நாளாகவும் இன்று அமையும். இன்று ஏதாவது சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தந்தையாரின் மூலம் ஏதாவது உங்களுக்கு வரவேண்டிய சில சொத்து பாக்கிகள் இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தந்தையாரின் பேரில் ஏதாவது ஒரு அமௌண்ட் பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுடைய ஏதாவது மூதாதையர் ஏதாவது பங்காளி வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கூட்டு தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மனைவியின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது மிகவும் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. உங்களை நம்பிதான் ஏதாவது செஞ்சு உங்களை நம்பிதான் ஏதாவது பண்ணணுன்ட்டு சிலர் உங்ககிட்ட ஏதாவது வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா எதிர்காலத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
இந்த ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவங்களுக்கு, டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதால் முடிந்தளவு அந்த பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளின் மூலம் இன்று எதிர்பார்த்த வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணத்தில் தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இன்று நீங்க பேசினீங்கன்னா அதை சார்ந்து இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழிலில் புதிய முதலீடு செய்வதற்கும், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு முயற்சிகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் தொழில் சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று அதை சார்ந்து ஏதாவது நகைகள், புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், ஏதாவது ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகி இன்று புதிய நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவும், ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் முடிந்த அளவு சில காரியங்களை செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனத்துடனும் நிதானமாகவும் இருப்பது அவசியமாகிறது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தொழில் சார்ந்து சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்பத்தில் சிறு வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு அக்கம் பக்கத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தப்ப தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் சேர்வுகளுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செய்வது அவசியமாகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் செய்வது அவசியமாகிறது. இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விபத்து தாரை நடப்பதாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் இருப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த இரவு நேர பயணங்கள் மூலம் ஏதாவது சிறு சிறு உடல் உபதைகளும் சில விரய செலவுகளும் இருப்பதால் முடிந்தளவு இன்று இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் கொஞ்சம் கிரவுண்ட்ல உடற்பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு போனா கூட வேணும்னே இடிக்க வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு அரசின் சாலை விதிகளை மதித்து சேஃப்டி டிரைவ் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம்
வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது குணம் நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது தக்க மருத்துவரை அணுகி இன்று நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது சிலருக்கு கடன் பிரச்சனை சிறு சிறு தொந்தரவுகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று நீங்கள் கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்க செய்யும் போதும் கொஞ்சம் சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்தீர்களால் அது வெற்றி பெறும் நாளாக இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் வெற்றி தரும் நாளாகவும் அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 75% மிகவும் ஒரு அருமையான நாளாக இன்று அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று தொழிலில் மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்று அமைகிறது. கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது கணவன் மனைவியிடம் ஏதாவது சிறு பிரச்சனைகள் இருந்தால் அதை இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. மனைவியின் பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இதனால ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது வெளிநாடுகள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கு கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். எந்த ஒரு புதிய முயற்சியையும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று தெரியாத நபர்களிடம் முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. பழகினா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கும் செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் தெளிவுடன் செய்தீர்களானால் அது உங்களுக்கு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அரசு துறை சார்ந்து ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் போடுபவர்களுக்கு எதிர்பார்த்த சில உடன்படிக்கை கையெழுத்தாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது அரசு டெண்டர்கள் மூலம் நீண்ட நாட்களாக வேலை பார்த்து அதுல ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தா கண்டிப்பாக அது செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் சாதகமான செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது
முதுநிலை படிக்கும் மாணவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று அவர்கள் ஏதாவது ஒரு வணிகத்துறையில் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒரு கான்பரன்ஸில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதற்கான ஒரு திறமையான ஒரு பரிசுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக உதவுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதை சார்ந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.